அத கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா மேம்? இப்போ ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ம். அத எப்படி நான் அந்த அவசர நிலையில இருந்து அணுகுவது எப்படி ஆமா. அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு 5, 6 விதத்துல அணுகலாம். ம். இதே பிரச்சனைய. நீங்க இருக்க சூழலை பொறுத்து. ம். அதே மாரி உங்களுக்கு தெரிந்து கொண்ட விஷயத்த பொறுத்து. இப்ப வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா, இதய முத்திரைன்னு ஒரு முத்திரை இருக்கு. கஷ்யப முத்திரைன்னு ஒரு முத்திரை இருக்கு. இந்த 2ல் ஏதேனும் ஒன்ற பிரயோகம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த அந்த ஒரு இறுக்கம் என்ன ஆகும்னா, அந்த டைட்னஸ் வந்து உடனே ரிலீவ் ஆயி டெம்பரரி ரிலாக்சேஷன் கிடைக்கும். ஏன்னா, இதயம் சார்ந்த பிரச்சனையில ஒரு பெரிய விஷயமே என்ன அப்டின்னா, மேக்ஸிமம் அ 90% வந்து அதுல இறப்பு எங்க நிகழுது அப்டின்னா, அவங்க வீட்டிலிருந்து மருத்துவமனைக்கு ஆமா. செல்லக்கூடிய இந்த இடைப்பட்ட காலம். அந்த கோல்டன் ஹவர்ன்னு சொல்லுவாங்க. கோல்டன் ஹவர். ஆமா. இந்த கோல்டன் ஹவர்ல என்ன பண்ணலாம் அப்டின்னா, இதய முத்திரை தெரிந்திருந்து ரொம்ப அற்புதமானதுல இவ்ளோதான். அப்ப இதய முத்திரை அதுவும் இப்டி நம்ம குவிச்சு இப்படிலாம் வைக்கும்போது பெரிய அளவு இதாகாது. அதே நேரத்துல அவசர நிலையில படுத்துட்டோ, உட்கார்ந்துட்டோ எந்த நிலையில நெஞ்சு வலிக்கும்போது நம்ம வந்து இப்படிதான் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இதய முத்திரைய கைகள்ல வச்சுட்டு, ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ள வந்து இந்த வலியின் அழுத்தம் இது எல்லாமே அப்படியே படிப்படியா, படிப்படியா ரெட்யூஸ் ஆக ஆரம்பிக்கும். இதுல சரியாகல அப்படின்னா, கஷ்யப முத்திரைன்னு பேரு. கட்டை விரல வந்து இந்த 2 விரலுக்கு நடுவுல வச்சுட்டு, இப்படி கைய இறுக்கி புடிச்சுட்டோம் அப்படின்னா, அந்த வலியினுடைய வேகம், தாக்கம் வந்து படிப்படியா, படிப்படியா குறையும். இது 2 முத்திரைகள் தெரிந்தவருக்கு. இது இல்லாமல் நெறைய வர்ம புள்ளிகள் இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா, திவலை வர்மம்னு. நெறைய பேரு படிச்சிருக்காங்க. நம்ம எல்லா சேனல்லயும் ஓப்பனா சில வர்ம புள்ளிகள சொல்றோம். ஏன்னா, அது யாருக்கும் பெரிய அளவு பாதிப்பு ஏற்படுத்தாது. அதே நேரத்தில மருத்துவத்திற்கு பயன்படும் அப்படின்றதுக்காக. நம்மளுடைய மார்பு பகுதியிலேருந்து ஒரு 4லேருந்து 5 விரல் மேல இந்த இடம் கரெக்ட்டா. பெயின் இருக்கவங்களுக்கு இந்த இடத்துலயே ஒரு சின்ன ஒரு அழுத்தமும், துடிப்புமே தெரியும். இந்த இடத்துல நம்மளுடைய 3 விரல்கள வச்சு கரெக்ட்டா இந்த மாரி அழுத்தம் குடுத்து, நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல லேசா தேய்த்து விடுவதன் மூலமாக உடனடியா அந்த வலியிலிருந்து ரிலீவ் ஆக முடியும். நம்ம மருத்துவமனையில அவசர நிலையில அந்த மாரி நெறைய பேர நம்ம சரி பண்ணியிருக்கோம். ஒரு அம்மா வராங்க. ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம், பிளாக் வந்து அடுத்து உடனே சர்ஜரி பண்ணி ஆகணும். 1 வாரத்தில 99% பிளாக்ன்னு சொல்லி தான் இது பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து சர்ஜரி பண்றதுக்கான உடல்நிலையோ, அவங்க மனநிலையோ தயாரா இல்ல. அதனால நம்ம மருத்துவமனை வந்தாங்க. வந்தப்பவே வந்து உட்கார்ந்திருக்கும்போதே அவங்களுக்கு வந்து வலி ஆரம்பிச்சிருச்சு. வலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ நம்ம திரும்பவும் நாடி பார்க்கும் பொழுது, நாடியில வந்து இதயம் வந்து பாதிப்பு அடைஞ்சதுக்கான தெளிவான நாடி தெரியுது. ஏன்னா, அவங்க சொல்லும் நிலையில இல்ல. அவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு அவங்க சொல்ற நிலையில இல்ல. காத்திருக்காங்க. காத்திருக்க நேரத்தில நடந்தது.